இன்றைய பாடம் வந்து சரியா டைம் நேரம் சம்பந்தமானது. டிஸ்பிளேல வந்து ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதில்லை, அதனால பேப்பர் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கதைக்கிற விளங்குதா? பேசுகிற விளங்குதா? பேப்பர் நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த இருக்கிற பேப்பர், அதாவது மணிக்கோடு சம்பந்தமாக வாரது. இந்த மாதிரி மணிக்கோடு இருக்கிறது, ஏற்கனவே நான் ஷேர் பண்ணிட்டேன். சரியா? சனிக்கிழமை ஷேர் பண்ணிக்கிறேன் எடுக்கிறார்கள் சொல்லிப்பட்டு. அப்போ இன்றைக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துட்டேன். அன்றைக்கு நான் சனிக்கிழமை ஷேர் பண்ணேன். இந்த பேப்பர் எடுக்காதாக்கள் பிரிண்ட் எடுத்துட்டு செய்யுங்க. அடுத்து வந்து இப்போ அது விளங்கப்படுத்தணும். இப்போ விளங்கப்படுத்துறதுக்கு என்ன சொன்னாங்க, ஷேர் பண்ணுறதுக்கு வருது இல்லை. அதால தான் வந்துட்டு இன்றைக்கு ஓப்பன் ஆகிறது மாதிரி லேட் ஆகிட்டுது. சரியா? சரி, இப்போ இந்த பாடம் சம்பந்தமாக விளங்கப்படுத்துறேன்னு சொன்னால், அதாவது என்னன்னு சொன்னால் மணிக்கோடு சம்பந்தமானது. அப்போ இது வந்து உதாரணத்துக்கு ஒரு மணிக்கூடண்டோ ஒரு மணி சரியான டைம் வந்து ஒரு மணி காட்டுது. ஒவ்வொரு மணித்தியாலமும் 5 நிமிஷம் பிந்தி பிந்தி ஓடுது என்று சொன்னால், இப்போ இது வந்து 2 மணித்தியாலத்தால் என்ன டைமை காட்டும் என்கிறதான் இது மெயினான ஒரு கணக்கு. இந்த மணிக்கூடு இந்த பாடத்தில் வாரதில் மெயினான சப்ஜெக்ட் வந்து ஒவ்வொரு மணித்தியாலமும் பிந்தி பிந்தி ஓடினா 5 நிமிஷம் பிந்தி பிந்தி ஓடினா ஒரு 3 மணித்தியாலத்துக்கு பிறகு அந்த டைம் என்ன டைமை காட்டும் என்று கேட்குறாங்க. அடுத்தது இன்னொரு விஷயமா கேட்குறாங்க எப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு டைம் வந்து ஒரு மணிக்கோடு 5 நிமிஷம் பிந்தி ஓடுது. அப்போ அந்த பிந்தின ஒரு வீட்டை வந்து 5 நிமிஷம் பிந்தி ஓடுது ஒரு மணிக்கூடு. அப்போ அந்த மணிக்கூடுன்னு படி பிந்தி ஓடினபடி 7 மணிக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன். அந்த ஸ்கூலுற டைம் வந்து 7:15 காட்டுது என்று சொன்னால், நான் எத்தனை மணித்தியாலம் எத்தனை நிமிஷம் நான் வீட்டை இருந்து இங்கே வந்ததுக்கு டைம் எடுத்திருக்குது என்ற மாதிரி ஒரு வினா. அடுத்தது இன்னும் ஒரு மெதட்டில், இப்போ 5 நிமிஷம் பிந்தி ஓடுது, நான் வந்து இது 5 நிமிஷம் முந்தி ஓடுதுன்னு நினைச்சு இதை நான் சீர் செய்கிறேன் என்று சொன்னால், இப்போ 2 மணித்தியாலத்தால் இதில் டைம் வித்தியாசம் என்ன? இப்படி வார வினாக்கள், இப்படி வார வினாக்கள், அதாவது பெரும்பாலும் நீங்கள் பிளவுற வினாக்கள், இந்த மாதிரி வார வினாக்களை நாங்கள் பிளவுறாக்கள் விடுற என்று சொல்லுறாக்கள் கை ஊத்துங்க. பெரும்பாலும் நாங்கள் பிள்ளை தான் விடுறோம், எங்களுக்கு ஓடுற இல்லை. சரி, இப்போ பார்ப்போம். சரியா? அடிப்படை நாம தெரியணும். இது என்னமா இது வந்து டைமை நாங்கள் எடுக்கிறேன், டைமை வந்துட்டு எப்படி நாங்கள் கால்குலேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. அந்த டியூட்டில் இல்லை, சும்மா நார்மலாக ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அதாவது இப்போ சரியான டைம் 1 மணி, சரியான டைம் வந்து 1 மணி, பிற்பகல் 1 மணி. இப்போ இந்த மணிக்கூடு காட்டு சரியா 1 மணிக்கு பிற்பகல் 1 மணிக்கு காட்டுது இந்த மணிக்கூடு. சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரி, இப்போ இந்த மணிக்கூடு வந்து சரியா 1 மணியை காட்டுது. இந்த மணிக்கூடு ஒவ்வொரு மணித்தியாலமும் 10 நிமிஷம் பிந்தி ஓடுமா என்று சொல்றாங்க. ஒவ்வொரு மணித்தியாலமும் 10 நிமிஷம் வந்து பிந்தி ஓடுது என்று சொன்னா, இது 4 மணிக்கு என்ன டைமை காட்டும் என்று கேட்காங்க. என்ன இது 4 மணிக்கு இந்த மணிக்கூடு என்ன டைமை காட்டும் என்று கேட்காங்க. அப்ப இது லேசா செய்யற என்னன்னு சொன்னா, சும்மா இது விளங்கி நாட்கள் என்ன செய்யலாங்கன்னு சொன்னா, நான் 1 மணிக்கு சரியான டைம் வைக்கிறீங்க. இதுல இருந்து ஒவ்வொரு மணித்தியாலமும் 10 நிமிஷம் பிந்தி ஓடுது என்று சொன்னா, இதுதான் செய்யற முறை, மனசால செய்யறது. 1 மணி என்றா 2 மணி, 3 மணி, 4 மணி. அப்ப மொத்தம் எத்தனை மணித்தியாலம்? 3 மணித்தியாலம். 3 மணித்தியாலத்துக்கும் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் 10 நிமிஷம். சரியா? ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் 10 நிமிஷம். அப்ப 3 மணித்தியாலத்துக்கு 30 நிமிஷம் கழியும்.
30 நிமிஷத்தை 3 மணியில இருந்து 30 நிமிஷத்தை கழிச்சிங்களா டைம் என்ன காட்டும்னு சொல்லி சொன்னா 4 மணிக்கு சரியா 3 மணித்தியாலம் தானே 3 மணித்தியாலத்துக்கு 30 நிமிஷத்துக்கு அதாவது இப்ப கடைசி டைம் வந்து 4 மணி கடைசி டைம் 4 மணி 4 மணின்னு சொல்லி சொன்னா அதாவது 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி சரியா 3 மணித்தியாலம் 3 மணித்தியாலத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் 10 நிமிஷம் படி 30 நிமிஷம் கழி அப்ப இந்த 4 மணியில இருந்து நாம 30 நிமிஷத்தை கழிக்கணும் கழிச்சா இந்த சைவர்ல இருந்து 30 போகாது அப்ப இதுல கடனை வாங்கினா இது 60 60ல 30 போனா 30 இது 3 ஆയിരിക്കും 3:30 டைம் காட்டும் சரியா இதெல்லாம் என்ன கொண்டு போலாங்கல்ல என்று நிறைய பேருக்கு சொல்லுவீங்க அது எப்படி வந்ததுன்னு நான் ஒழுங்கப்படுத்தணும் சரியா அது எப்படி வந்ததுன்னு சொல்றேன் இப்ப டைம் 3:30 வரணும் 4 மணி இருக்கக்குள்ள அந்த மணிக்கூட இந்த டைம் காட்டும்னு சொன்னா 3:30 காட்டும் சரியா எப்படி என்று சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க இப்ப 1 மணி ஒவ்வொரு மணித்தியாலம் 10 நிமிஷம் பிந்துது எத்தனை நிமிஷம் 10 நிமிஷம் பிந்துது இப்ப 1 மணியா இருந்து 2 மணியா மாறினா 1 மணித்தியாலம் தானே அந்த மணிக்கூட என்ன காட்டும்னு சொன்னா 10 நிமிஷம் கழிஞ்சு காட்டும் குறைச்சி காட்டும் அப்ப குறையும் என்ன டைம் காட்டும் அந்த மணிக்கூடு 2 மணில இருந்து 10 நிமிஷத்தை நம்ம கழிக்கணும் கழிச்சா அந்த மணிக்கூட என்ன காட்டும்டா 1:50 காட்டும் 1 மணித்தியாலத்துக்கு 10 நிமிஷம் குறையும் 1 மணித்தியாலத்துக்கு ஒரு மணில இருந்து 2 மணி வாரத்துக்கு 2 மணி காட்டணும் ஆனா அது 10 நிமிஷம் குறைஞ்சிடும் குறைஞ்சா 1:50 காட்டும் அது சரியா 1:50 அது காட்டும் இப்ப 1:50ல இருந்து 2:50 தான் நீ காட்டணும் 1 மணித்தியாலத்துக்கு பிறகு 1:50 1 மணித்தியாலத்துக்கு பிறகு 2:50 காட்டணும் அப்ப என்ன செய்யும் இந்த 1 மணித்தியாலத்துக்கு அது 10 நிமிஷத்தை தின்றும் திண்டா என்ன காட்ட போதுன்னு சொன்னா 2:50ல இருந்து 10 நிமிஷத்தை கழிச்சிங்கன்னு சொன்னா என்ன வரும் 2:40 காட்டும் சரியா 2:40 காட்டும் இப்ப அங்கால என்ன 3 மணிக்கு அடுத்த மணித்தியாலம் மட்டும் தானே 2 மணி இது 3 மணிக்கு 2:50 காட்டும் சரியா 2:50 காட்டுறது 2:40 காட்டும் அப்ப இவடத்தை ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் இந்த ஒரு 10 நிமிஷம் டோட்டலா 2 மணித்தியாலத்துக்கும் 20 நிமிஷம் போகுது சரியா டோட்டலா 2 மணித்தியாலத்துக்கு 20 நிமிஷம் போகுது இப்ப 4 மணிக்கு அங்கக்குள்ள இப்ப 4 மணிக்கு இந்த டைம் என்ன காட்டுறாங்க அப்ப இதுல 1 மணித்தியாலம் 2:40 காட்டுறது அதாவது 2:40 இருந்தா 1 மணித்தியாலத்துல 3:40 காட்டிக்கணும் அப்ப அது 10 நிமிஷத்தை தின்றும் அதாவது 10 நிமிஷத்தை குறைச்சிடும் அப்படின்னு சொன்னா 3:30 காட்டும் சரியா 3:30 காட்டும் ரைட் இப்ப 3:30 காட்டும் இப்ப இப்படியெல்லாம் எடுக்கிறத விட சரியா இப்படியெல்லாம் எடுக்கிறத விட நல்ல லேசா எடுக்கலாம் ஆன்சர் எப்படி என்று சொன்னா பார்த்துக்கொள்ளுங்க 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி 4 மணிக்கு என்ன டைம் காட்டும் இதான் செய்முறை கவனிச்சு கொள்ளுங்க இதுதான் செய்முறை 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி 1 மணித்தியாலத்துக்கு 10 நிமிஷம் குறையும் சரியா 1 மணித்தியாலத்துக்கு 10 நிமிஷம் குறையும் அப்ப 1 மணில இருந்து 2 மணி வரைக்குள்ள 10 நிமிஷம் குறையும் அடுத்த மணித்தியாலத்துக்கு 10 நிமிஷம் குறையும் குறையுமா குறையாதா அடுத்த மணித்தியாலத்துக்கு 10 நிமிஷம் குறையும் அப்ப ஏற்கனவே ஒரு 10 குறைஞ்சிட்டு இப்போ ஒரு 10 ரெண்டும் சேர்த்தா 20 இது விளங்குதா இதுக்குத்தான் நான் 40 அந்த 2:50ல இருந்து அதாவது 1:50ல இருந்து 2:50 வாரத்துக்கு மேல 2:40 வருது என்று சொன்னா அங்க 10 நிமிஷம் இந்த 10 நிமிஷம் 20 நிமிஷம் அதுக்கு தான் காரணம் என்னடா இப்ப சரியா இங்க இருந்து இங்க வர்றதுக்கு 10 நிமிஷம் குறையும் ஏற்கனவே 10 குறைஞ்சி இருக்குது அப்ப ரெண்டையும் சேர்த்தா 20 நிமிஷம் குறையும் இது விளங்கினா கைவிட்டு அடுத்த ஒரு மணித்தியாலம் போக்குள்ள 10 நிமிஷம் குறையும் தானே அடுத்த மணித்தியாலம் போக்குள்ள 10 நிமிஷம் குறையும் அப்ப ஏற்கனவே 20 குறைஞ்சிருக்கு அப்ப இந்த 10 சேர்த்தா
30 குறையும். சரியா? 30 நிமிஷம் குறையும். இப்ப டைம் என்ன என்றா இந்த 4 மணில இருந்து 30 நிமிஷத்தை கழிங்க. கழிச்சா சரியா 60ல இருந்த 30 போனா 30, இங்க 3, அப்ப 3 30. சரியா? 3 30. அப்ப என்ன டைம் காட்டும்? இந்த பிழையான மணிக்கோடு குறைஞ்சிட்டு வர மணிக்கோடு என்ன டைம் காட்டும்? 3 30 காட்டும். இன்னும் ஒரு உதாரணம். சரியா? இன்னும் ஒரு உதாரணம். ஒரு மணிக்கோடு இருக்குது, அது சரியா 1 மணியை காட்டுது. சரி, 1 மணி இல்ல 1:30 காட்டுது. 1:30 காட்டுது. ஒவ்வொரு மணித்தியாலத்தாலையும் அந்த மணிக்கூடு 5 நிமிஷம் பிந்தி ஓடுது. ஒவ்வொரு மணித்தியாலத்திலே 5 நிமிஷம் பிந்தி ஓடும். என்று சொன்னா 6:30க்கு சரியான டைம் 6:30க்கு அந்த மணிக்கூடு என்ன டைமை காட்டும் என்று கேட்காங்க. 6:30 சரியான டைம்ல அந்த மணிக்கூடு என்ன டைமை காட்டும் என்று கேட்டா இங்க பாருங்க. 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30. இது சரியான டைம். இந்த சரியான டைமுக்கு அந்த மணிக்கூடு என்ன டைமை காட்டும்ங்கிறத நமக்கு தேவை. கேக்குறாங்க 6:30. சரியா? அப்ப இவனத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால இந்த இதுக்கு வந்துட்டு எத்தனை 5 நிமிஷம் குறையுதுன்னு சொல்றாங்க. எடுத்த உடனே 5 குறையுமா? இல்ல, ஒரு மணித்தியாலம் போனது பிறகுதான் 5 குறையும். சரியா? ஒரு மணித்தியாலம் போனது பிறகு. அப்ப இங்க 5 நிமிஷம் குறையும். அடுத்த ஒரு மணித்தியாலத்துல 10 நிமிஷம், அடுத்தது 15, அடுத்தது 20, அடுத்தது 25. அப்ப சரியா 5, 10, 15, 20, 25. 25 நீங்க கழிச்சு விட்டீங்கன்னா சரி 6:30ல இருந்து 25 கழிங்க. கழிச்சா என்ன? 30ல இருந்து 25 போனா 0.5, 6:5 என்று சொல்லி அந்த மணிக்கூடு காட்டு. இப்ப விளங்கிட்டா? இப்ப விளங்கினார்கள்? சரி, அப்ப இது போலதான் முதலாவது கணக்கு. சரியா? முதலாவது என்ன சொன்னா அந்த மணிக்கூடு என்ன டைம் காட்டுது. முதலாவது ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த மணிக்கூடு என்ன டைம் காட்டுது என்று சொன்னா என்ன டைம் பர்சீன்? அந்த மணிக்கூடு காட்டுற நேரம் என்ன? பேப்பர் இருக்கா? பேப்பர் ஆர்ட் இருக்கு. ஆக்கிப் என்ன டைம் காட்டுது? மணிக்கூடு காட்டுற நேரம் 7:20க்கு காட்டுது. சரி, இப்ப பாருங்க, அந்த மணிக்கூடு வந்து 7:20க்கு காட்டுது. என்னவாம்? இக்கடிகார நேரம் மணித்தியாலத்துக்கு 5 நிமிடங்கள் குறைவாக செல்லும். அதன்படி 2 மணித்தியாலங்களின் பின்னர், அப்ப 2 மணித்தியாலங்களின் பின்னர் இந்த காட்டுற நேரம் என்ன? அப்ப 2 மணித்தியாலம் அடுத்தது 8:20க்கு, அங்கால 9:20க்கு. சரியா? 9:20க்கு. 8:20, 9:20. இதான 2 மணித்தியாலம். இதுதான் 2 மணித்தியாலம். ஒவ்வொரு மணித்தியாலமும் 5 நிமிஷம் குறைவா. அப்ப இதுக்கு 5 நிமிஷம், அடுத்ததுக்கு 10 நிமிஷம். இல்லையே, அடுத்ததுக்கு 5 தானே என்று யாரும் சொல்றீங்களா? முத மணித்தியாலத்துல 5 நிமிஷம், அடுத்த மணித்தியாலத்துல 5, அந்த 5 10. விளங்குதா? அப்ப இப்ப நீங்க 9:20ல இருந்து இந்த 10 நிமிஷத்தை கழிச்சீங்களா? 9:20ல இருந்து இந்த 10 நிமிஷத்தை கழிச்சீங்கண்டா 9:10. ஆன்சர் யாருக்கு வந்து செய்முறை கிளியர்ண்டா ஆன்சர் குயிக்கா வரும். சயான் என்ன ஆன்சர் வந்து அதானா? அதான் வந்து இதான் செய்முறையா இல்ல வேற முறையா? மனசால பார்த்துப்பட்டதா? சரி, முதலாவதுக்கு 9:10. சரியா? ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கொஞ்சம்
இதை விட மூணாவது பார்ப்போமா. ரெண்டாவது அது கொஞ்சம் ஒன்றுமே இல்லை அந்த கேள்வியில். மூணாவது பார்ப்போம். மூணாவது நாலாவது பார்த்து போட்டு ரெண்டாவதுக்கு போவோம். சரியா? ரெண்டாவது கேள்வி என்ன? மூணாவது கேள்வி கேட்டிருக்கிறது, மகேஷின் கடிகாரம் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் 5 நிமிடங்கள் கூடினார். ரெண்டாவது கூட மூணாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? ரெண்டாவது கூட மூணாவது வரும். இப்ப நம்ம மூணாவது செய்யறோம். மூணாவதுக்கு சரியா, மூணாவதுக்கு மகேஷின் கடிகாரம் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் 5 நிமிடங்கள் கூடி நகரும். மகேஷாவின் கடிகாரம் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் 5 நிமிடம் குறைவாக நகரும். அவர்கள் இருவரும் 7 மணிக்கு சரியா செய்தால், 7 மணிக்கு அவங்களோட மணிக்கூட சரியா செய்தால், அத்தினம் சரியாக நேரம் மதியம் 1 மணிக்கு அவர்களது இருவரது மணிக்கூடு காட்டுற நேரம் என்னன்னு கேட்கிறாங்க. சரியா? எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. 1 மணிக்கு, மத்தியானம் 1 மணி, 7 மணிக்கு சரி செய்வாங்க. டியூட் இல்லாதவர்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க டியூட்டை. சரியா? என்னோட இன்றைக்கு வந்து சாப் அன்னைக்கு இல்லாமல் இருக்குது. அதால தான் கிளாஸ் ஓன் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆயிட்டு. ரைட், என்னன்னு சொன்னா மகேஷ் இருக்காரு. சரி, அடுத்தது மகேஷி, மகேஷ் மகேஷா இருக்குது. 2 பேர் இருக்காங்க. இவர மணிக்கூடு, மகேஷ மணிக்கூடு ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் 5 நிமிஷம் கூடும். ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் +5 ஒவ்வொரு மணித்தியாலம் வர்ற கூடும். அவட என்ன செய்யணும்னா ஒவ்வொரு மணித்தியாலம் 5 நிமிஷம் குறை. 7 மணிக்கு 2 பேரும் சரி பண்றாங்க. 7 மணிக்கு 2 பேரும் சரியாக்குறாங்க. 8 மணியாக, சரியா? 8 மணியா? இப்ப டைம் எத்தனை மணி வரைக்கும் கேட்டிருக்குது? 1 மணி வரைக்கும் கேட்டிருக்கு. அப்படித்தானே? 1 மணி வரைக்கும். அப்ப அதையும் பயம் இல்லாம போடுவோம். 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி, 12 மணி, 1 மணி. சரியா? இவ்வளவு போட்டது விளங்கிட்டா? ரைட். இப்ப இவர் மணிக்கூடு ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு 5 நிமிஷம் கூடும். ஒவ்வொரு மணித்தியாலம் 5 கூடுது. அப்ப இங்க இருந்து 7 மணி சரி பண்ணிக்காங்க. 8 மணிக்கு 5 நிமிஷம் கூடியிருக்கும். 9 மணிக்கு இன்னொரு 5 கூடும். அப்ப ஏற்கனவே 5 இருக்கிறது, இன்னொரு 5 சேர்த்தா 10 நிமிஷம் கூடும். இது விளங்கினாக்கள்? நம்ம ஏற்கனவே அதுல செய்த மாதிரி தான். சரியா? ரைட். அடுத்ததுக்கு 15 நிமிஷம், அடுத்ததுக்கு 20 நிமிஷம், அடுத்தது 25 நிமிஷம், அடுத்ததுக்கு 30 நிமிஷம். சரியா? இது விளங்கித்தா? 5 நிமிஷம் கூடுது. அப்ப இவர் 1 மணி காட்டுறதுக்கு 12:30 காட்டும். யார் 12:30 காட்டுமங்கிறாங்க? 1:30 காட்டுமங்கிறாங்க. 1:30 மணி காட்டும். 1 மணி காட்டுறதுக்கு பதிலா 30 நிமிஷம் கூடி 1:30 காட்டுமங்கிறாங்க. 1:30 மணி தான் காட்டும். ரைட், வெரி குட். 1 மணி காட்டுறதுக்கு பதிலா, சரியா, 30 நிமிஷத்தை கூட்டினா 1 மணி 30 நிமிஷம் சொல்லி காட்டும். ஏன் கூட்டுறீங்க? 5 நிமிஷம் வர்ற கூடு. சரி, அவடைய பாப்ப இவட ஒவ்வொரு மணித்தியாலம் 5 நிமிஷம் குறை. அப்ப ஒரு மணித்தியாலத்தில் 5 நிமிஷம், அடுத்த மணித்தியாலத்தால 5 10 நிமிஷம் குறையும். அடுத்தது 15 குறையும், அடுத்தது 20 குறையும், 25 குறையும், 30 குறையும். ஒவ்வொரு மணித்தியாலமும் 5 குறைஞ்சா 1 மணி காட்டுறதுக்கு என்ன காட்டும்? யார் சொல்லுவீங்க? 1 மணி காட்டுறதுக்கு அவர் டைம் டிஷானா என்ன டைம் காட்டும்?
சொல்லுங்க. மைக் ஆன் ஆயிட்டு. 1 மணி காட்டுறதுக்கு என்னண்டு 12:30. வெரி குட். 12:30. 1 மணி காட்டுறதுக்கு பதிலா 30 நிமிஷம் பிந்திடும். அப்ப 30 நிமிஷம் பிந்தினா அதை நம்ம கழிக்கும் பார்க்கலாம், 2 மனுஷாலையும் பார்க்கலாம். கழிக்க பார்க்கிறேன்டா 1 மணில இருந்து 30 நிமிஷத்தை கழிக்கணும். 30 நிமிஷம் 0 இருந்து 30 போகாது. அப்ப என்ன செய்வோம்னா கடனை வாங்கினோம்னு சொல்லி சொன்னா சரியா. இப்ப இங்க அதாவது 24 மணி நேரத்துல மாத்தினீங்கன்னா 13 வரும். 13 வரும். 13ல இருந்து ஏதோ 0 போகாது. இங்க கடனை வாங்கினா இது 12,000, இங்க 60 கொடுக்கும். 60ல 30 போனா 30, இது 12 அப்படியே. அப்ப 12:30 என்று சொல்லி அவட கடிகாரத்துல காட்டும். சரியா? ரைட். இப்ப இவங்கட கடிகாரம் காட்டுறபடி இவங்கட நேர வித்தியாசம் எவ்வளவு? யாரு கேளும்? ஒரு 2 பேரும் கடிகாரம். இவர் 1:30 காட்டுது, அவட 12:30 காட்டுது. 1 மணித்தியாலம் வித்தியாசம். அது எப்படி லேசா பாக்குறேன் என்று சொன்னா கூடினத்துல இருந்து குறைஞ்சதை கழிச்சு பாக்கு. இது 1:30, இங்க 12:30. இல்லையே, நீங்க என்ன கூடினத்துல இருந்து குறைஞ்சதை கழிக்க சொல்றீங்க? அப்ப 12:30ல இருந்து 1:30 கழிச்சா 11 வரும். எப்படி யாரும் யோசிச்சா? இது பிற்பகல். 1:30 13:30ல இருந்து 12:30 கழிக்கணும். அப்ப 1 மணித்தியாலம் வரும். சரியா? அப்படின்னு இல்லைண்டா சரியா 1 மணி வாரத்துக்கு பதிலா 1:30 வந்துருக்கு. அப்ப 30 நிமிஷம், இங்கால 30 நிமிஷம், ரெண்டையும் சேர்க்கணும் வித்தியாசம் கிட்ட. அப்ப ரெண்டையும் சேர்த்த 30 60 நிமிஷம் சமன் 1 மணித்தியாலம். சரியா? அப்ப 4வது கேள்வி கொண்டு வந்துரு. இதே மாதிரி கேள்விதான் 4வது. இந்த முறையில விளங்கிட்டார்கள். ஆனா விளங்கிட்டா? சரி, அடுத்தது 4வது கேள்வி. 4வது என்ன கேள்வி? 2 கடிகாரங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று ஒவ்வொரு மணித்தியாலம் 5 நிமிடங்கள் பிந்தியது, மற்றது ஒவ்வொரு மணித்தியாலம் 5 நிமிடங்கள் முந்தியும் நேரத்தை காட்டுகின்றன. சரி, 2 கடிகாரங்களும் பிற்பகல் 3 மணிக்கு சரியான நேரம் வைக்கப்பட்டது. அப்ப என்னையாம் இது வரைக்கும் ஏன்ற ஒரு கடிகாரம், அது அவசியம் 2 கடிகாரம்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஏன்று எடுப்போம். சரியா? சரி நேரம், சரியான நேரம். பி என்ற கடிகாரம், 2 கடிகாரம் இருக்கு. சரியான டைம் என்று சொல்றாங்க. இப்போ 2ஐயும் சரி பண்ணினது 3 மணிக்கா. 2ஐயும் சரி பண்ணினது 3 மணிக்கு. இப்ப சரியா 1 மணி கூட 5 நிமிஷம் கூடி ஓடும், இன்னொரு மணி கூட 5 நிமிஷம் பிந்தி ஓடும். அப்ப இதை எடுப்போம், கூடி ஓடுது, 5 நிமிஷம் கூடும். இது 5 நிமிஷம் குறையும். ரைட்டா? அடுத்தது 3 மணி. இந்த எத்தனை மணி கேட்காங்க? 7 மணியை கேட்காங்க. 7 மணி கேட்காங்க. அப்ப 3 4 5 6 7. இது 1 மணித்தியாலத்துக்கு இது 3ல இருந்து 4ஆக 1 மணித்தியாலம். 1 மணித்தியாலத்துக்கு 5 கூடும். அடுத்த மணித்தியாலத்துக்கு 5ஓட 5 கூட்டினா 10. அடுத்தது 15. அடுத்தது 20. சரியா? அப்ப 7 மணி அடிக்கக்குள்ள இது 7:20 இருக்கு. விளங்கிட்டு தானே? 5 கூடுதண்டா 7 மணியா சரியான நேரம் இருக்கக்குள்ள 5 நிமிஷம் கூடி போகக்குள்ள இது 20 நிமிஷம் கூடும். ஆகவே இது 7:20 காட்டும். விளங்கினார்கள்? அப்ப அடுத்தது அங்கால பக்கம் 5 குறையுது. அப்ப இங்க 5 நிமிஷம் குறையும். அடுத்தது 5 நிமிஷமா 10 நிமிஷமா? 10 நிமிஷம் குறையும். வெரி குட், 10 நிமிஷம். அடுத்தது 15 நிமிஷம் குறையும். அடுத்தது 20 நிமிஷம் குறையும். அப்ப 7 மணிக்கு 20 நிமிஷத்தை கழிச்சா என்ன வரும்? கழிக்க தெரியாத திருப்பி பார்த்துக் கொள்ளுங்க. 7 மணி 20 நிமிஷத்தை கழிக்கணும். கழிச்சா
20ல அதாவது 0ல 20 போகாது. கடனை வாங்கினா இது 6 ஆகும், இது 60 ஆகும். சரியா? இது 60ல 20 போனா 40, இது 6. அப்ப இங்க இதுல மணிக்கூடு 6:40, இது 7:20, 6:40. வித்தியாசத்தை பார்க்கணும். இது 7:20, இது 6:40. இதுல இருந்து இதை கழிக்கலாம். அப்படி இல்லையா இந்த 7 மணிக்கு வித்தியாசம் 20, இந்த 7 மணிக்கு வித்தியாசம் 20, இதையும் கூட்டினா 40 நிமிஷம். அப்ப 4ஆவதுக்கு 2ஆவது விடை. சரி, யாருக்கு சரி? 4ஆவதுக்கு 2ஆவது விடை. சரி, இப்ப 2ஆம் கேள்வி பாப்போம். சரியா? இப்ப 2ஆம் கேள்வி. ஏன்னா அதோட லிங்கா வந்ததுக்காக நான் இதை இப்ப முன்னுக்கு எடுத்திருக்கிறேன். 2ஆவது கேள்வி, கடிகாரம் கடிகாரம் எப்போதும் சரியான நேரத்தை விட 10 நிமிடங்கள் குறைவாக காட்டும். வந்து 10 நிமிஷம் குறைய காட்டும். மைனஸ் போட்டா 10 நிமிஷம் குறையும். பி கடிகாரம் 12 நிமிஷங்கள் கூடுதலா காட்டும். சரியான டைமை விட 12 நிமிஷம் பிளஸ் 12 கூட காட்டும். சி கடிகாரம் என்னண்டா? சி கடிகாரம் கடிகாரம் எப்போதும் பி கடிகாரத்தின் நேரத்தை விட 6 நிமிடம் குறைய காட்டும். அப்ப இங்க நாம என்ன செய்யணும்? பீர டைம் என்ன என்று நம்ம பார்க்கணும். சரியா? அப்ப இதுக்கு ஒரு எழுமாற்றமா ஏதாவது ஒரு நம்ம உதாரணமாண்டா கொடுத்து தான் நம்ம இதுக்கு செய்யணும். உதாரணத்துக்கு நான் 9 மணி என்று எடுக்க. சரியா? நான் இப்ப 9 மணி சரியான டைம் சரியான டைம், சரி நேரம், சரியான டைம் 9 மணி என்று எடுக்க. இந்த 9 மணி சரியான டைம்ல எப்போதும் 10 நிமிஷம் குறைய ஓடும். அப்ப யாருக்கு செல்லும்? ஏற டைம் என்ன? மத்தாக்கள் வீடியோ ஆன் பண்ணா வீடியோ ஆன் பண்ணிக்கிறார்கள் கேட்பேன். இல்ல தூங்குறீங்களா இல்லைன்னா விளங்குது இல்லை. கிட்டத்தட்ட 2, 4, 6, 8, 12 பேர் வீடியோ தான் இருக்குது. அவங்க கை காட்டுறது எனக்கு விளங்கு. சாரி, ஏழு டைம் என்ன வரும்? 9 மணி வரைக்குள்ள வர 10 நிமிஷம் பிந்தியோடு என்ன வரும்? வீடியோ ஆஃப் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இருக்கிறீங்களா இல்லையாண்டு விளங்காது எனக்கு. யார் சொல்லுவீங்க? 10 நிமிஷம் பிந்தியோடு தான். சரி சொல்லுங்க. ஆமா ஆமா, சொல்லுங்க. ஆன் ஆயிட்டு 9:10. 10 நிமிஷம் பிந்தி ஓடினா 50:10 வருமா? 8:50. 8:50. 10 நிமிஷம் பிந்தி ஓடு. சரியா? அப்ப என்ன வருமாண்டா? ஏ மணிக்கூட 8:50 வரும். பி மணிக்கூட சரியான நேரத்தை விட 12 நிமிஷம் கூட ஓடு. அப்ப பி என்ன டைம் ஆயிருக்கு? யார் சொல்ல போறீங்க? சாகிரா சொல்லுங்க. என்ன டைம்? பிலால் 8:50. 8:50 சரி. பீர டைமை கேட்க 12 நிமிஷம் 9 மணி என்றா 12 நிமிஷம் பி கூட வருமா?
என்ன கேட்டீங்க? எப்போதும் பி கடிகாரத்தின் நேரம் எப்போதும் ஏ கடிகாரத்தின் விட 12 நிமிஷம் கூடுதலா காட்டும். ஏ விட 12 நிமிஷம் கூடுதலா காட்டுதான். பி கடிகாரம் ரைட், கணக்குல நான் மாத்தி வாசிச்சிட்டேன். சரியா? இப்ப என்னண்டா வீர நேரம் ஏய விட 12 நிமிஷம் கூட காட்டுதான். 12 நிமிஷம் ஏய விட கூட காட்டுதான். அப்ப ஏ 9 மணியா இருக்கக்குள்ள ஏ வந்து 8:50. அப்ப இதை விட 12 நிமிஷம் கூட என்று சொன்னா என்ன டைம் வரும்? ஹபீபா என்ன டைம்? 9:02. 9:02. வெரி குட். இதோட 12 கூட்டினீங்கன்னா 9:02 வரும். சரியா? 9:02. ரைட். அடுத்தது சிய சொல்றாங்க. சி என்னன்னு சொன்னா, சரியா, சி என்ன சொன்னா, சி கடிகாரம் எப்போதும் பி கடிகாரத்தை விட 6 நிமிடம் குறை. பி கடிகாரத்துல நேரத்தை விட 6 நிமிஷம் குறைய. எது? அப்ப எது மாமா? ஏழுமா? யாருக்கு ஏழும்? பியை விட 6 நிமிஷம் குறைய. ஆனா 8:56 சார். 8:56. வெரி குட். 8:56. சரி, இப்ப 8:56. இப்ப பாருங்க, நாம உதாரணத்துக்கு எடுத்த 9 மணி அதானே, ஒரு எடிஹோல நம்ம எடுத்த 9 மணி, இதுதான் சரியான நேரம். இதுக்கு ஏ வந்து 10 நிமிஷம் குறைய ஓடுது. அப்ப 8:50. இது பி வந்து ஏய விட 12 நிமிஷம் கூட ஓடுது. ஏய விட 12 நிமிஷம் கூட ஓடுது. அப்படின்னா 9:02 ஓடுது. இதோட 12 நிமிஷத்தை கூட்டி. சி இதுல இருந்து இதை விட 6 நிமிஷம் குறைய ஓடுது. இப்ப பாருங்க, எது அந்த டைமுக்கு பக்கத்தால போகுது. கூட வித்தியாசம் இல்லை, குறையத்தான் வித்தியாசம். ஏ எடுத்தீங்களா 9 மணிக்கு பதிலா 8:50 காட்டுது. கிட்டத்தட்ட ஏக்கும் சரியான டைமுக்கு இடையில 10 நிமிஷம் வித்தியாசம். சரியான டைம் 9 மணி, பி காட்டுது 9:02. அப்ப இதுக்கும் இடையில 2 நிமிஷம் தான் வித்தியாசம். சி சரியா, சி வந்து 9 மணிக்கு 8:56 காட்டுது. கிட்டத்தட்ட சிக்கு வந்து 4 நிமிஷம் வித்தியாசம். அப்ப இங்க குறைய வித்தியாசம் எது? விட நம்பர் 2வது பி கடிகாரம் குறைய நம்பர் வித்தியாசத்தை காட்டுது. விளங்கிட்டா? பி கடிகாரம் குறைய வித்தியாசம். அப்ப 2வதுக்கு 2வது. அடுத்த கேள்வி போமா? 5வது கேள்வி. கடிகாரம் பிற்பகல் 4:30 காட்டியது. ஒரு கடிகாரம் பிற்பகல் 4:30 காட்டிச்சு. உண்மையில் கடிகாரம் 10 நிமிடங்கள் முந்தி ஓடுகிறது. அந்த மணிக்கூடு 10 நிமிஷம் முந்தி ஓடுது. ஆயினும் 10 நிமிடங்கள் பிந்தி ஓடுவதாக நினைத்து சீர் செய்வேன். தற்போது சரியான நேரத்தை விட எவ்வளவு நிமிடங்கள் வித்தியாசமா காணப்படுகிறது? சரி, அந்த டைம் என்னையா? மணிக்கூடு காட்டுது 4:30 காட்டிச்சு. அந்த மணிக்கூடு 30 காட்டி. ஆனா உண்மையில் 10 நிமிடங்கள் முந்தி ஓடுது. அப்ப சரியான டைம் என்ன? யாரு கேளு? 10 நிமிஷம் இது முந்தி ஓடுதான். யாரு கேளு?
சரியான டைம் அஸ்மா சொல்லுங்க 4:30 காட்டிக்கு ஆனா உண்மையில் அது 10 நிமிஷம் முந்தி ஓடும் அது முந்தி ஓடும் 4:10 4:10 உண்மையா சாகிரா 4:40 சார் 4:40 வேற சயான் 4:20 4:20 வேற ஹபீபா சார் 4:20 தான் சார் 4:20 சாரி 4:20 4:20 வேற யாரும் சொல்ல போறீங்க ஹன்சா என்னோட விட இல்ல எத்தனை என்ன சரியான டைம் என்ன 4:20 4:20 சரியா சரியான டைம் 4:20 இப்ப 4:30 இது காட்டிருக்கு 4:10 ஆனா அது காட்டுறது வந்து 10 நிமிஷம் கூட ஓடுது அப்ப அது 10 நிமிஷம் குறைஞ்சு விட்டா சரிதானே அது 10 நிமிஷம் கூட ஓடினா அதை நம்ம குறைச்சோம்னா சரியா தானே வரும் 10 நிமிஷத்தை குறைச்சா சரியான டைம் வரும் அப்ப சரியான டைம் வந்து சரியான நேரம் வந்து 4:20 உண்மையா சரியான டைம் 4:20 இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா நான் தான் சொல்லப்படுது சரியா ஓடுகிறது சரியானது சீர் செய்தேன் அப்ப யாரை சொல்றோம் நம்மளை தான் சொல்றாங்க சரி 10 நிமிடங்கள் பிந்தி ஓடுதண்டு நினைச்சு என்னண்டு 10 நிமிஷம் பிந்தி ஓடுது இது வந்து இந்த 4:30 காட்டுறது 10 நிமிஷம் பிந்திட்டு என்று சொல்லிப்பட அப்ப என்ன செய்வேன் பிந்தி நான் என்ன செய்வேன்னு சொன்னா இன்னும் டைம் நாம கூட்டுவோம் இது பிந்தி தானே ஓடுது அப்படி நாம இன்னும் டைமை கூட்டுவோம் எத்தனை நிமிஷம் 10 நிமிஷத்தை கூட்டுவோம் டைமை கூட்டினா என்ன வைப்போம் 4:30 இது காட்டுது மணிக்கூடு காட்டுது ஆனா உண்மையான டைம் இது வந்து 10 நிமிஷம் முந்தி ஓடுது அப்ப முந்தி ஓடினா சரியான டைம் என்னவா இருக்கும்ன்றா 4:20 இருக்கு சரியா இப்ப 4:20 நமக்கு தெரியா நான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா இது வந்து 10 நிமிஷம் பிந்திட்டு ஓடுது என்று சொல்லி சரியான டைம் நாமைக்குத்தானே வேணும் அன்றோட நான் என்ன செய்வேன் என்று சொன்னா மாற்றுவேன் எப்படி மாற்றுவேன்டா இது வந்து 10 நிமிஷம் பிந்திட்டு என்று போட்டு இதை கொண்டு நான் என்ன செய்வேன் 4:40 என்று போடுவேன் சரியா 4:40 என்று சொல்லி நான் என்ன பண்ணுவேன் அதுல போடுவேன் அதாவது அதை மாத்தி வைப்பேன் ஏன் 10 நிமிஷம் பிந்திட்டே அது பிந்தினா அப்ப நம்ம இன்னும் கூட்டத்தானே வேணும் என்று போட்டு இது 4:30 அரிக்கிறத சரியா 4:40 மாத்திருவேன் இப்ப நீங்க ஏற்கனவே சொல்லபடி உண்மையான டைம் 4:20 தான் திருப்பி நீங்க மாத்தி இருக்கிறீங்க 4:40 என்று ஓட்டு அப்ப இதுக்கும் இதுக்கு இடையிலான வித்தியாசம் 20 நிமிஷம் வித்தியாசம் வந்து 20 நிமிடம் கிளியரா விளங்கல என்றாலும் கைதுங்க தெளிவா விளங்கல சயான் அப்ப என்ன ஆன்சர் எடுத்த கை வைத்து இன்னொரு உதாரணம் வேணும் அப்படியா இல்ல சார் எனக்கு விளங்கிடுச்சு அது விளங்கினாக்களை கூப்பிட்ட மாதிரி எனக்கு கேட்டுச்சு சரி ஓகே இன்னொரு உதாரணம் செய்வோமா சரியா இன்னொரு உதாரணம் செய்வோம் சரி கடிகாரம் உண்டு சரியா இப்ப வந்து 7:20 காட்டுது சரியா 7:20 காட்டுது இதே வந்து மனசால பார்த்தெடுக்கலாம் லேசா வரும் கடிகாரம் காட்டுது 7:20 காட்டுது சரியா அது வந்து
10 நிமிஷம் பிந்தி தான் ஓடுது. அப்போ சரியான டைம் என்ன ஆയിരിക്കും? அப்போ நீங்கள் சரியான டைம் என்னென்று போடணும். சரியானது என்னவா வரும்? 7:20 காட்டுது, அது உண்மையிலேயே வந்துட்டு 10 நிமிஷம் பிந்தி ஓடுது. அப்போ சரியான டைம் என்னவா இருக்கு? இது 7:20 காட்டுது, 10 நிமிஷம் பிந்தி தான் காட்டுது. அப்போ சரியான டைம் என்னவா இருக்கு? ஹன்சா 7:30. 30. வெரி குட். அதுதான் 7:30 சரியான டைம் 7:30. இது 10 நிமிஷம் பிந்தி தான் காட்டுதுன்னு சொல்றேன். சரியா? சரி, இப்ப நான் என்ன செய்யறேன்? உண்மையான சரியான டைம் 7:30 தான். அது 7 நிமிஷம், அதாவது 10 நிமிஷம் பிந்தி தான் காட்டுது. அது எனக்கு தெரியா, 10 நிமிஷம் பிந்தி எனக்கு தெரியா. நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இது 10 நிமிஷம் முந்திட்டு காட்டுதுன்னு நினைக்கிறேன். முந்தி காட்டுது டைமை மாத்துறேன். என்ன மாத்துவேன்? மாற்றுதல் என்ன மாத்துவேன்? இது 10 நிமிஷம் முந்தி காட்டுதுன்னு சொல்லி போட்டு நான் மாத்துவேன். 10 நிமிஷம் கூடி காட்டுது இது என்று சொல்லி போட்டு நான் மாத்துவேன். என்ன மாத்துவேன்? இது என்னட்ட காட்டுது மணிக்கூடு. சரி, இப்ப 7:20 மணிக்கூடு 7:20 காட்டு. சரியா? மணிக்கூடு 7:20 காட்டு. இது உண்மையா 10 நிமிஷம் பிந்தி ஓடுது. 10 நிமிஷம் பிந்தி ஓடுது. அப்ப நீங்க 10 நிமிஷத்தை கூட்டுவீங்களா மாட்டீங்களா? 10 நிமிஷத்தை கூட்டுவீங்க. சரியா? ஆனா நான் கூட்டல, நான் என்ன நினைக்கிறேன்டா, சரியா? இப்ப இன்னொரு ஆள் இருக்கா, அவ சொல்றா அவட டைமை பார்த்து பட்டு, அவ சொல்றா இந்த மணிக்கூட பார்த்து பட்டு 10 நிமிஷம் பிந்தி ஓடுன்னு அவ நினைக்கா. அப்ப என்னவா டைம் ஆയിരിക്കും? அவட டைம் இல்லைண்டா உண்மையான டைம் 7:30 ஆയിരിக்கும். சரியா? பிந்தி ஓடு. நான் நினைக்கிறேன் 7:20. இது வந்து 10 நிமிஷம் முந்தி ஓடுது என்று ஓட்டு. அப்ப நான் என்ன செய்வேன்? முந்தி ஓடினா குறைப்பேன். குறைச்சனண்டா என்ன நடக்கும்? 10 நிமிஷம் இப்படி வைப்பேன். சரியா? இது கூட வந்துட்டு என்று ஓட்டு குறைச்சி நான் இங்க கொண்டு போவேன். எனக்கு தெரிய சரியான டைம் என்ன என்று ஓட்டு. சரியா? அப்ப நான் வந்து நினைச்சது 7:20. இது வந்து 10 நிமிஷம் முந்தி ஓடுது. அப்ப குறைக்கணுமே அண்டோடு நான் 7:10 மாத்துவேன். சரியா? அப்ப நான் மாத்துவேன் என்னத்த? 7:10. அப்ப சரியான அந்த பிள்ளை என்ன கிடைச்சுன்னா, அந்த பிள்ளை பார்த்த 7:30க்கும் இப்ப நான் மாத்தினதுக்கும் எவ்வளவு வித்தியாசம்? எவ்வளவு வித்தியாசம்? 20 நிமிஷம் வித்தியாசம். விளங்கிச்சா? சரியா? விளங்கிட்டா கைவித்துங்க. இதுக்கு நாம ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம செய்யணும். சரியா? சரி, 10:19 டைம். அப்போ மிச்ச பேலன்ஸை வந்து நாளைய கிளாஸில் 3 இருக்குது. அதோட நாளைய கிளாஸுக்கு நான் இன்னொரு பேப்பர் ஒன்று போடுறேன். சரியா? அது வந்து மணித்தியாலம் சம்பந்தமாக கலவனான பேப்பர், அதாவது ஒன்றாக நடைபெற்ற நேரங்கள் அதெல்லாம் வரும். சரியா? நாளைய கிளாஸில் அப்போ அதோட சேர்த்து ஒத்தடியா இதை விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு அந்த டியூட்டி நான் விளங்கப்படுத்தணும். சரியா? சரி, முடிக்குமாப்ப? ஃபஸ்ட்டுக்கு 5 கேள்வியும் விளங்கப்படுத்திக்கிறேன். மிச்ச பேலன்ஸ் 3 கேள்வியும் வந்து நாளைய கிளாஸில் வச்சுக்கிறேன்னா.